வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்காலில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரியில் பயிர் நோயியல் குறித்த 2 நாள் தேசிய மாநாடு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி நிர்வாகமும் தென்மண்டல இந்திய தாவர நோயியல் சங்கமும் இணைந்து தாவர சுகாதார மேலாண்மையை மாற்றுதல், உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்காக பாரம்பரிய நடைமுறைகளை நவீன கண்டுபிடிப்புகளுடன் ஒருங்கிணைத்தல் என்ற தலைப்பில் பயிர் நோயியல் குறித்த 2 நாள் தேசிய மாநாடு வேளாண் கல்லூரியில் தொடங்கப்பட்டது. இந்த மாநாட்டினை புதுச்சேரி பல்கலைக்கழக கல்லூரி மேம்பாட்டுக் குழு தலைவர் வெங்கடேஸ்வர சர்மா தொடங்கி வைத்து ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மை, நோய் மேலாண்மையில் உள்ள பாரம்பரிய மற்றும் சமீபத்திய முன்னேற்றங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும், புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளுக்கு ஆதரவளிக்க விஞ்ஞானிகள் முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் தாவர நோயியல் வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மத்திய, மாநில மற்றும் சர்வதேச அமைப்புகளின் அதிகாரிகள், மாணவர்கள் உட்பட 150க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காரைக்கால் சுகாதாரத்துறை சார்பில் வரும் வெள்ளிக்கிழமை சிறப்பு மருத்துவ நிபுணர்களின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் வெள்ளிக்கிழமை சிறப்பு மருத்துவ நிபுணர்களின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலிருந்து சிறப்பு மருத்துவ வல்லுநர்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை புரிந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ சேவைகளையும் வழங்க உள்ளனர். மனநல மருத்துவர் உமா மகேஸ்வரி, குழந்தைகள் நல மருத்துவர் ஸ்ரீராம், நரம்பியல் மருத்துவர் துரைராஜ், இருதய மருத்துவர் மணிவர்மன், சிறுநீரகவியல் மருத்துவர் சுப்பிரமணியன் மருத்துவ வல்லுநர்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை வருகை புரிந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சேவைகளை வழங்க உள்ளனர். காரைக்கால் மாவட்ட பொதுமக்கள் மிக சிறப்பான இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. காரைக்கால் மாவட்டம் கொன்னக்காவளி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் விவசாயிகளுக்கு மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் மற்றும் மண் மாதிரி எடுத்தல் குறித்து செய்முறை விளக்கும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் கொன்னக்காவளி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 4ஆம் ஆண்டு இளங்கலை வேளாண் பட்டப்படிப்பு பயிலும் 6 மாணவியர், கல்லூரியின் இணை பேராசிரியரும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளருமான அனந்தகுமார் தலைமையில் இந்திய ஒன்றிய அரசின் வேளாண் ஆரோக்கிய அட்டை திட்டம் மற்றும் மண் மாதிரி எடுத்தல் குறித்து செய்முறை விளக்கம் அளித்தனர். இந்த நிகழ்வில் அந்த பகுதியின் முன்னோடி விவசாயிகளான ராஜேந்திரன், கண்ணன், கேசவன் மற்றும் சண்முகராஜன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நிகழ்ச்சியின் போது மாணவிகள் லாவண்யா, ஜனனி, சிவசக்தி ஆகியோர் மண் ஆரோக்கிய அட்டை திட்டம் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அந்த திட்டத்தின் பயன்பாடு மற்றும் பலன்கள் குறித்து விரிவான விளக்கத்தை வழங்கினர். மண் ஆரோக்கிய அட்டையில் உள்ள பரிந்துரை குறிப்பை விவசாயிகள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பரிந்துரைக்கு ஏற்ப உரமிடுதல், அதிகளவு உர பயன்பாட்டை தவிர்த்தல், ரசாயன உரங்களால் ஏற்படும் நச்சுத்தன்மையை குறைத்தல், ஊட்டச்சத்து மேலாண்மையின் முக்கியத்துவம் மற்றும் இயற்கை சார்ந்த வேளாண்மையின் மூலம் ஆரோக்கியமான மண் வளத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்தும் வலியுறுத்தினர். தொடர்ந்து மாணவிகள் சரோஸ்னி, அக்ஷதா, ஸ்ரீ சத்யகலா ஆகியோர் மண் மாதிரி எடுத்தல் தொடர்பான தகவல்களை விளக்கி பின்னர் விவசாயிகள் முன்னிலையில் செய்முறை விளக்கமும் செய்து காட்டினர். இதன் மூலம் விவசாயிகள் சுயமாக மண் மாதிரி எடுக்கும் முறையை அறிந்து கொள்ளவும் மண் பரிசோதனையின் முக்கிய தத்துவத்தையும் புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு கிடைத்தது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு சமாதான கமிட்டியின் சார்பில் காரைக்காலில் இருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களை வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் அரசு சமாதான கமிட்டியின் சார்பில் காரைக்காலில் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களை வழியனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் முருகையன், ஆட்சியரின் செயலர் வித்யாதரன், SKT ஆரிஃப் மரைக்காயர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக ஜார்ஜ் அனைவரையும் வரவேற்றார். வளத்தெரு பாஸ்கர், O கப்பப்பா, அருட்திரு பன்னீர் ராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து ஐயப்ப பக்தி பாடல்களும் பாடப்பட்டது. பயணம் செய்யும் பக்தர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் உறுப்பினர்கள் KMH பஷீர், LSP சோழசிங்கராயர், SMT மாடசாமி ஆகியோர் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தனர்.
நிகழ்ச்சியில் ஐயப்ப குருசாமிகளும் பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் அரசு சமாதான கமிட்டி உறுப்பினர் தண்டாயுதபாணி பத்தர் நன்றி உரை கூறினார். இமாகுலேட் செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ நர்சிங் மாணவிகளுக்கு விளக்குகள் ஏற்றி போலரன்ஸ் அம்மையாரின் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இமாகுலேட் செவிலியர் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ நர்சிங் மாணவிகளுக்கான விளக்குகள் ஏற்றி போலரன்ஸ் அம்மையாரின் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி, காரைக்கால் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் கண்ணகி, நோய் தடுப்பு துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார், செயின்ட்ராக்ஸ் மருத்துவமனை நிர்வாகி அருட்சகோதரி டாரத்தி, இதய இல்லத்தின் தலைவி அருட்சகோதரி பீட்டர் மேரி, அந்த கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரி காணிக்கை முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அந்த கல்லூரியின் பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள், பெற்றோர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவின் தொடக்கத்தில் கல்லூரியின் முதல்வர் அருட்சகோதரி காணிக்கை வரவேற்புரை நிகழ்த்தினார். அருட்சகோதரி அற்புத ஜெயசீலி இந்த விழாவிற்கான காரணங்கள், போலரன்ஸ் நைட்டிங்கேல் வரலாறு மற்றும் இந்த விழாவின் நோக்கத்தை எடுத்துரைத்து மாணவிகளின் விளக்குகள் சிறப்பு விருந்தினர்களாக ஏற்றப்பட்டு உறுதிமொழியினை மாணவிகள் ஏற்றனர். இந்த ஒளி செவிலியர்கள் தனது நோயாளிகளுக்கு ஒளியாகவும் கனிவு மற்றும் பணிவாகவும் துன்பப்படுபவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஆறுதலின் அடையாளமாகவும் பணியாற்ற வேண்டும் என்பதை மாணவிகளுக்கு உணர்த்தும் வகையில் இந்த விழா நடைபெற்றது. மத்திய அரசின் இ-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பேருந்துகளை காரைக்காலுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டி காரைக்கால் போராளிகள் குழு கோரிக்கை வைத்துள்ளனர். மத்திய அரசின் இ-பஸ் சேவா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு 75 குளிர்சாதன பேருந்துகளை வழங்க தீர்மானித்து முதல் கட்டமாக 25 பேருந்துகளை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் அங்கமான காரைக்கால் பகுதிக்கு ஒரு பேருந்து கூட புதுச்சேரி அரசுக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும், காரைக்கால் மாவட்டத்தில் இதுவரை பேருந்துகள் இயக்கப்படாத கிராம பகுதிகள் உள்ளதாலும் 5 கொம்யூன் பஞ்சாயத்துகளை கொண்டுள்ளதாலும் புதுச்சேரிக்கு ஒதுக்கீடு செய்த 75 பேருந்துகளில் காரைக்கால் மாவட்டத்திற்கு என பேருந்துகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் காரைக்கால் போராளிகள் குழுவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். வழங்கப்பட்ட பேருந்துகளை காரைக்கால் மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வர மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.